ஹாய், நான் அப்பா பேசுகிறேன். இன்றைக்கி இக்கன் பாவல் எப்படி கறி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். ஓகே, ஸோ இந்த இக்கன் பாவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லெமன் வெட்டிக்குவேன். சின்னதாக இந்த மாதிரி லெமன் வெட்டிட்டு இப்படி நல்லா இந்த ஃபிஷ்ஷில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, இது ஏன்னா அந்த மீனோட ஸ்மெல் காணா போயிடும். ஓகே, இந்த மாதிரி நல்லா புரிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் மஞ்சள்தூள். ஓகே, மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட் அப்படியே விட்டுருங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மீன் கறி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் இந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஓகே, இப்போ அடுத்தது மீன் கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்தது சின்ன வெங்காயம், தென் பூண்டும் இந்த மாதிரி லைட்டாக ஒன்று மாதிரியாக கொஞ்சம் அரைச்சிட்டு ஓகே வச்சுருங்க. இப்போ வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் சீரகம் அண்ட் சோம்பு. ஓகே, எந்த நல்ல பொரி வந்தோடனே அரைச்சி வச்ச வெங்காயம் போடணும். ஓகே, இது ரெண்டும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டிடுங்க. ஓகே, ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வரும்போது தக்காளி போட்டுருங்க. அண்ட் தென் நம்மளாம் பச்சை மிளகாவும் போடலாம், சோப்பு மிளகாவும் போடலாம். நான் சோப்பு மிளகாவே போடுறேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்தே நீங்கள் போட்டுருலாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து பச்சை மிளகா தான் போடணும்னா இல்லை, சோப்பு மிளகாவும் போடணும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தக்காளி பழம் நல்லா வேகட்டும். ஓகே, ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், காஞ்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, மீன் கறித்தூள் ஒரு 3 ஸ்பூன். ஓகே, 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுக்கும் போது எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. நார்மலாக மீன் கறி வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நல்லெண்ணெய் அதை யூஸ் பண்ணிங்கன்னா மீன் கறிக்கு அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நல்லெண்ணெய் இல்லாத காரணத்துலாம் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் கூட்டுறேன். நல்லா கொதி வருவாங்க. ஓகே, நல்லா இப்போ கொதிக்குது. ஓகே, நல்லா கொதிக்குது. என்ன பண்ணலாம், உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் அவ்வளோ கல் உப்பு பாய்க்கிறதுனால ஏன்னா முதல்ல உப்பு அதை போட்டு கழுவிட்டேன். ஸோ நான் ரொம்ப அதிகமாக உப்பு போடுறேன். ஓகே, உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீனும் போட்டுக்கலாம்.
வெண்டிக்காவும் இதில் போடலாம். ஓகே, மீனும் வெண்டிக்காவும் ஒரே டைமில் போடலாம். ஆக்சுவலி நான் மேங்கோவுக்கு வெயிட் பண்ணேன், மேங்கோ கிடைக்கல. ஸோ மாங்காய் இருந்தால் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். இப்போ மாங்காய் இல்லாததுனால நான் புளியும் அதில் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ அரைச்ச புளி வந்து அரைச்சி விடலாம். அதாவது புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அது ஊற்றுறது கொஞ்சோண்டு. ஓகே, அண்ட் தென் கருப்பில் அண்ட் லாஸ்ட்டாக வந்து இறக்கும் போது தான் நான் கொத்தமல்லி போடுவாங்க, மல்லி போடுவேன். ஓகே, அண்ட் மீனை போட்டுட்டு ரொம்பவும் குண்டக்கூடாது. ஸோ ரொம்ப கிண்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஓகே, ஒன்று ஒரு 5 மினிட் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். ஸோ 5 மினிட் ஆயிடுச்சு. ஸோ நான் அடிச்சிடுறேன். அடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே, கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் மூடிடலாம். ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.